வணக்க மக்களே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா சிஎஸ்கே vs ஆர்சிபி மோதும் போட்டியில் வெற்றி யாருக்கு? ஜோதிடர்களின் துல்லிய கணிப்பு. அதாவது IPL 2024 ஆண்டுக்கான T20 கிரிக்கெட் தொடர் உச்சகட்டத்தை தொட்டுள்ளன்னு தான் சொல்லணும். அதில் பஞ்சாப் மற்றும் மும்பை, குஜராத் அணிகள் லீக் சுற்றுடன் வெளியேறிய நிலையில் KKR, ராஜஸ்தான் மற்றும் SRH அணிகள் பிளே ஆஃப் சுற்றுக்கு தற்போது தகுதி பெற்று இருக்காங்க. எனவே மீதம் இருக்கும் 4வது இடத்தை பிடிக்க நடப்பு சாம்பியன் சிஎஸ்கே மற்றும் ஆர்சிபி அணிகளிடம் போட்டி காணப்படுகிறது. குறிப்பாக இந்த 2 அணிகள் மோதும் போட்டியில் வெல்லும் அணியானது 4வது அணியாக பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெறும். அதனால் நாக் அவுட் போன்ற போட்டியில் வெற்றி பெற்று சிஎஸ்கே கோப்பையை தக்க வைக்கும் பயணத்தில் வெற்றி நடை போடுமா அல்லது ஆர்சிபி அணி முதல் கோப்பையை வெல்லும் பயணத்தில் ஒருபடி முன்னேறுமா என்ற எதிர்பார்ப்பும் காணப்படுகிறது. அதே போல ஆர்சிபி அணி தொடர்ச்சியாக 5 போட்டிகளில் வெற்றி பெற்று நல்ல ஃபார்மிலும் இருக்காங்க. இந்த அணியை தவிர்த்து வேறு எந்த அணியும் இந்த வருடம் தொடர்ந்து 5 போட்டிகளில் வெல்லவில்லை. மேலும் அவர்களிடம் விராட் கோலி உச்சகட்டமான ஃபார்மிலும் இருக்காங்க. அதே போல மற்ற வீரர்கள் தங்களுடைய வேலையில் சிறப்பாக செயல்பட்டு வராங்க. அதுவே அந்த அணியின் வெற்றிக்கு முக்கிய காரணமாக இருக்கு. அதேபோல் ஃபார்ம் என்பது முக்கியமான ஒன்று. ஆர்சிபி அணி எப்போதுமே IPL கோப்பையை வென்றதில்லை. எனவே இந்த முறை கோப்பையை வெல்வதற்கான பசியுடன் காத்திருக்கிறது. இது மகத்தான வாய்ப்பாக ஆர்சிபி அணிக்கு உள்ளது. இதற்கிடையில் தான் இந்த போட்டியில் மழை வருவதற்கான காத்திருப்பதால் பெங்களூரு அணிக்கு கொஞ்சம் அதிக அழுத்தமும் இருக்கிறது என்றே சொல்லலாம். ஏனென்றால் மழையால் ஆட்டம் ரத்து செய்யப்பட்டால் சிஎஸ்கே அணி தகுதி பெறும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதே போல நாக் அவுட் போட்டியாக நடைபெற உள்ள முக்கியமான சிஎஸ்கே vs ஆர்சிபி போட்டியில் யாருக்கு வெற்றி என்று நம்ம ஜோதிடர்கள் இந்த 2 அணிகளின் கேப்டன்களின் ராசியின்படி துல்லியமாக கணித்து கூறியிருக்காங்க. இதில் நம்ம சிஎஸ்கே கேப்டன் ருத்ராஜின் ராசி கும்பம். கும்ப ராசிக்கு அதிர்ஷ்ட நிறம் என்னன்னு பார்த்தோம்னா மஞ்சள், வெள்ளை, நீலம். இதில் மஞ்சள் ருத்ராஜின் ஜெர்சியின் நிறத்துடன் ஒத்து போகிறது. அதே போல அதிர்ஷ்ட எண் 4 மற்றும் 8. 4 கூட்டு எண்களான 4, 13, 22, 31. இதில் 31 ருத்ராஜின் ஜெர்சியின் நம்பருடனும் ஒத்து போகிறது. அதிர்ஷ்ட நாள் வரிசையில் கும்பராசிக்கு எப்போதுமே சனி பகவான் பார்வை உண்டு. இதனால இவங்களுக்கு சனிக்கிழமை அதிர்ஷ்ட நாளாகும். அதே போல் இந்த போட்டி நடைபெறப் போவதும் சனிக்கிழமை தான். இதுவும் ருத்ராஜ் ராசியின் படி ஒத்து போகிறது. அதற்கடுத்தபடியாக ஆர்சிபி கேப்டன் டூப்ளசிக்கு கடகம் ராசி. கடக ராசிக்கு அதிர்ஷ்ட நிறம் நீலம், வெள்ளை. இதுவும் அவரது ஜெர்சியின் நிறத்துடனும் எதுவும் ஒத்து போகவில்லை. அதிர்ஷ்ட எண்ணுன்னு பார்த்தோம்னா 2, 7. 2 கூட்டு எண்கள் அதிர்ஷ்ட எண். இதுவும் ஒத்து போகல. அதிர்ஷ்ட நாள் வரிசையில் பார்த்தோம்னா இவர்களுக்கு சந்திரன் பார்வை இருப்பதால் திங்கள், புதன், ஞாயிறு மட்டும்தான் அதிர்ஷ்ட நாள். இது எதுவும் டூப்ளசியின் ராசியின் படி ஒத்து போகவில்லை. ஆனால் ருத்ராஜுக்கு ஜோதிட கணிப்பின்படி எல்லாமே ஒத்து போகிறது. இதனால் இந்த போட்டியில் வெற்றி வாய்ப்பு என்பது ஜோதிட கணிப்பின்படி சிஎஸ்கேவுக்குத்தான் என்று ஜோதிடர்கள் துல்லியமாக கணித்து கூறியிருக்காங்க. மேலும் இந்த போட்டியில் வெற்றி யாருக்கு என்று உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்ல தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.